இதப்படி சர்க்கார் 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 உங்களுக்கு உரிமை நிக்க வச்சுட்டேன்னு மௌலவி பேசி அர்த்தம் சொல்லுது. அதோட ஒரு உரிமை கொடுத்தேன், 2-3 நாள் நீங்க பேசுறது படிச்சிருக்க. எனக்கு நாள் போக போக நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க. என்னைக்கு இந்த சனி ஞாயிறு 2 நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு மூச்சு அடக்கி தம்மு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. திங்கக்கிழமை ராகுல் ஐந்து செவ்வாய் இரவு, செவ்வாய்க்கிழமை காலையில் புரு 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 புருன்னு பசிங்க. அந்த சந்தோஷத்துல நீங்க இருக்கு. நான் மறுபடியும் இன்னொரு ரமதான் வரைக்கும் ஹயாத்தா இருப்போமா? இந்த காட்சியை மறுபடியும் பார்ப்போமா? மௌத்துக்கு பிறகு இந்த காட்சி இல்லைங்களா? மௌத்துக்கு பிறகு அமல் இங்க இருக்கு. இதான் மாத்திரம் இன்சானம் கட்டாம ஆகும். அதனால அஷ்ரஃபுல் போனாலும் எழுதுற நீ எல்லா மாரிஃபாவும் கபர்ல போனோன்னு திறந்துது. மௌத்துக்கு பின்னால எல்லா ஹக்கீகத்தும் தானா திறந்துது. தரீகத்து ஹக்கீகத்து மாரிஃபத்து எல்லாம் தானா திறந்துது. ஷரியத்து கிடைக்காது, இந்த அமல் அங்கே கிடைக்காது. நீ மண்ணாவிட்டு போய் தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, குரான் ஓத முடியாது, தஸ்பீஹ் செய்ய முடியாது. அதனால அமலை முற்படுத்திக்க துனியாவை. இது தாருல் அமல், இது மாரிஃபா படிக்கிற இடம் இல்லை. விளங்குச்சுங்களா? அமல் நல்லா செஞ்சுக்க, ஆசை தீர அமல்களை செஞ்சுக்க, நல்ல அமல்களை செஞ்சுக்க. அப்படியும் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அமல் செய்வதற்காகத்தான் மாரிஃபா படிக்கிறது. நம்ம மாரிஃபா படிச்சு அமல் செய்யாம இருக்கு. முகமது அடி பிச்சு ஓட்டிவிட்டா சொன்னாங்க. என்ன வாசம்? அவர் வாசம் என்ன வரும்? இந்த சப்ஜெக்ட் சொன்னார். ஆமா ஜி சார், யாராச்சும் ஒருத்தர் கேட்டவங்க சொல்லக்கூடாது. இதே சப்ஜெக்ட் அவர் சொன்னார். இந்த தலைமை நாம எல்லாம் மாரிஃபா எழுதி வச்சிருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அனுபவிக்கிறத வச்சு வாய் பேச்சால பேசிக்கிட்டு இருக்கோம். கையால் ஆவாதான வாயால பேசுவோம். சொல்றது இல்லை பழமொழி. அனுஷ்டானத்துல வரணுங்க. மாரிஃபா பரத்தனைக்கு சீசு, பண்ணைக்கு சீஸ் நீங்க. இது படிக்கிற செய்தி அல்ல. எது படிச்சோமோ அது அனுபவத்தில் வந்துடும். பரிசத்தக்கோ சொன்னார், இன்னைக்கு தான் சொன்னார். பிஸ்பத் கூவத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்க்கலாம்? அல்லாவுடைய கூவத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஷூ செய்யலாம்? லட்சம் தடவை செய்யலாம். ஒவ்வொரு மூச்சு போகும்போது செய்யலாம், ஒவ்வொரு மூச்சு வரும்போது செய்யலாம். இப்ப கூவத்துலாம் மூச்சு உள்ள போதா, கூவத்துலாம் வெளியில வருதா? என்ன அப்புறம்? அதாவது அந்த பக்கம் நம்மளுடைய கவனமே இல்லை. கியா கமாவும் கியா காவும், கியா கமாவும் கியா காவும், என்ன சம்பாதிக்கிறது, என்ன சாப்பிடுறது. சம்பாதிக்கிறவனை உழைக்க போய் இப்ப பார்த்தா, ஏண்டா இப்படி உழைக்கிற மாடு மாதிரி கேட்டா என்ன சொல்ற? உழைத்தால் தானே உண்ணலாம். உண்ணும் போது வைட்டமின் ஏ டு செட் பார்த்து திங்கிறியப்பா, ஏன்பா இப்படி அறிஞ்சுவே? முழு பூணு உழுதுதாங்க இருக்கிறது, கொஞ்சோண்டு சாப்பிட்டா பத்தாதான். சாப்பிடலாம் எப்படி வாழ்ந்தாங்க? இப்படி வகை வகையா தேடுற. உண்டால் தானே உழைக்கலாம். உழைப்பது உண்பதற்கு, உண்பது உழைப்பதற்கு, இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு துனியாவுக்கு ஆகிறது சம்பந்தம் என்ன இருக்கு? சொல்லுவா இந்த 2 நாள் எப்படியா நீங்க 2 நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு பக்கத்துல வச்சு فاعلم ان الحق ليس هو عين الاشياء بل هو عين وجود الاشياء. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஹக்காகிறது வஸ்துவுக்கு ஐனாக இல்லை, அது வஸ்துக்களுடைய உஜூதுக்கு ஐனாக இருக்கிறது. அதாவது வஸ்துடைய தாத் இருக்கே, அந்த தாத்துக்கு ஹக்க ஐனா போயிட்டா என்ன அர்த்தம் வந்துடும்? ஹக்குதாலா அந்த வஸ்துடைய தாத்தாக மாறிட்டான்னு வந்துடும். அந்த மாதிரி ஹக்குதாலோட உஜூது வஸ்துடைய தாத்தா மாற இல்லை. அந்த வஸ்துடைய தாத்தை காட்டிக் கொண்டிருக்கிற உஜூது இருக்குது, அந்த வஜூதான் ஹக்குதாலா ஐனா இருக்கிறார். நூறு உஜூதில் லாஹிர். கல்மோஜி அலையை போன்று பைன்னஹு ஐனுல் பஹரி ஹகீகத்தன், அது நிச்சயமாக அந்த அலையாகிறது கடலாகவே இருக்கிறது ஹகீகத்தன் உண்மையிலே. வல் கைரியத்து மஜாசியத்துன், இங்கே உள்ள கைரியத்தாகிறது மஜாசியாக, அதாவது ஒரு வெறும் சிந்தனையுள்ள தோற்றமாக இருக்கிறது. அலை என்றது மஜாசாக தோற்றமாகத்தான் காட்சியளிக்கிறது. பலா யுரா ஃபில் ஆலமி இல்லா நஃப்ஸஹு, எனவே அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய நஃப்ஸை தவிர, அதாவது ஹக்கை தவிர வேறொன்றை நாம் காண முடியாது. பினஃப்ஸிஹி, அதுவும் ஹக் தஆலாவுடைய நஃப்ஸ், ஹக்கை கொண்டுதான் ஹக்கை நாம் காண முடியும். ஹக்கை நாம் சுயமாக காண முடியாது, ஹக்கையும் ஹக்கை கொண்டுதான் காண முடியும்.
வைஸ்திவாஹு அலல் அர்ஷி லா யம்னஉ குர்பஹு மஅ குல்லி ஷைஇன். ஹக் தஆலா அர்ஷிலே இஸ்திவாஹ அர்ஷிலே அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் தஆலா அர்ஷிலே செவ்வையாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. அது உண்மைதான். அப்ப அதன்படிக்கு அல்லாஹ் அரிசிலே செவ்வையாக இருக்கிறான் என்ற செய்தியாகிறது. அவன் ஒவ்வொரு வஸ்துவோடும் அல்லாஹ் தஆலா நெருங்கி இருக்கிறான், குர்பில் இருக்கிறான், ஒவ்வொரு வஸ்துவுடனும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்திக்கு அது முரணானது அல்ல. அரிசில் இருப்பதாகிறது அல்லாஹ் தஆலா இங்கே ஒவ்வொரு வஸ்துவுடன் இருப்பதை தடுக்காது. இன்னும் சமதுன், அல்லாஹ் தஆலா யாரின் பக்கம் தேவையற்றவனாக இருக்கிறான். லா ஜௌபதஹு, அவனுக்கு காலி இடம் என்பது கிடையாது. அவன் எந்த இடத்திலும் இந்த இடத்தில் அல்லாஹ் இல்லை என்று காலியிடம் கிடையாது. இல்லன்னா இங்க என்ன இருக்குன்னு அல்லாஹ் இங்க இல்லைன்னா இப்ப இங்க என்ன இருக்குன்னு கேள்வி வரும். அல்லாஹ் தவிர வேற ஒண்ணு ஏதோ இருக்குன்னு சாதி செய்யும். அப்ப அல்லாஹ் தவிர வேற ஒண்ணு ஏதோ இருக்கு சாதி செய்ய வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது, நிரூபிக்க முடியாது. இருக்கிறது அவன் தான், இருக்கிறதே அவன் தான். இல்ல இங்க இல்லன்னா என்ன? லா ஜௌஃபலஹு ஃபஇன்னஹு சமதுன் லா ஜௌஃபலஹு ஃபஷ்யூனாத்துல் இலாஹியத்து தாயிரத்துன் வாசிஅத்துன் ததூரு ஃபீஹல் அஃலாகு குல்லி ஷைஇன். நிச்சயமாக ஹக் தஆலாவுடைய அஸ்மாக்கள், ஹக் தஆலாவுடைய உஜூத் சிஃபாத் அஃபால் ஆதார் இருக்கிறது. இது ஒரு மிக பெரும் வட்டமாக இருக்கிறது. இதில்தான் ஒவ்வொரு வஸ்துவுடைய பலக்குகளும் சுற்றி கொண்டிருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு வஸ்துவும் இதில் தான் அடங்கியிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய உஜூதுக்கு அப்பால் எந்த வஸ்துவும் கிடையாது. அவனுடைய உஜூத் சிஃபாத், அவனுடைய அல்லாஹுக்கு அப்பால் எந்த வஸ்துவும் சுயமாக இல்லை. அல்லாஹ்வுக்கு அப்பால் எந்த வஸ்துவும் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் வெளியில ஒண்ணும், அல்லாஹ்வுக்கு வெளியில ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுல தான், எல்லாம் அல்லாஹ்வுல தான் இருக்கு. எல்லா கோலங்களும் அல்லாஹ்வுடைய, எல்லா கோலங்களும் அல்லாஹ்வுடைய உஜூதுல தான் இருக்குது. லா தஃபா ஹகீகத்துஹா லிமன் தஃபக்கர ஃபீ ஹிக்மத்தில் கஹ்ருபாஇ பர்கியா. இந்த ஹக் தஆலாவுடைய இந்த ரகசிய ஞானங்களை யார் மின்சாரம் இருக்கிறதே அதை சிந்தித்து பார்க்கிறவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய, அதை விளங்கினாலே இது விளங்கிக் கொள்ள முடியும். இன்ன ஃபீ ذلك ذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. நிச்சயமாக இதிலே படிப்பினை இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك ذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. अरे वो कारोबा छोड़ो चले गए होगा चलेगा. நிச்சயமாக விஷயங்களிலே படிப்பினை இருக்கிறது. லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கா ஸமஅ வஹுவ ஷஹீத். யாருக்கு இவற்றை உணரக்கூடிய உள்ளம் இருக்கிறதோ, இன்னும் அவர்கள் அல்லது இவர்கள் அந்த ஞானங்களை சொல்லுகிற நேரத்திலே அவர்களும் அங்கே ஹாதிராக, அதாவது உள்ளத்தை அங்கே பிரசன்னமாக இருந்து செவி அங்க போட்டிருந்தவன் அவனும் அங்க இருக்கணும், காதை இங்க வச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான், கடற்கரை சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு இதுல படிப்பினை கிடையாது. இன்னஃபி தாலிகல் திக்ரா லிமன் கான லஹு கல்ப். கல்புடைய ஹகீகத் இல்ம். கல்புடையவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். அல்லது அல்லது செவி தாழ்த்தி கேட்கணும். அவனும் அங்க இருக்கணும். என்ன சொன்னாங்க? நினைச்சுக்கங்க, நான் கொஞ்சம் கடத்தலுக்கு போயிருக்கேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எங்கெங்கே குதிரை போயிட்டே இருக்கு. என்ன பண்ணும்? அவங்களுக்கு கிடைக்காது. فيعلم حكمة إيلاجه الجمل في سم الخياط من غير توسيع الضيق والتصغير الكبير. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு ஒட்டகத்தை அந்த ஊசி முனையில் எப்படி நுழைக்கிறான் என்ற விஷயம் தெரியும். அதாவது ஊசியும் பெருசாக கூடாது, ஊசி காதையும் விரிக்காமல், ஒட்டகையும் சுருக்காமல், ஊசி காது வழியா ஒட்டகையை பாஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறது அப்பதான் விளங்கும். நீங்க படிக்கிற ஸ்பீடு இருக்குல்ல, சாதாரண தமிழ் படிக்கிறத விட அரபி இன்னும் வேகமா படிப்பேன்னு காட்டிக்கிறேன். அது கொஞ்சம் நிறுத்தி ஓதுங்க, வியாக்கியானம் செய்யுங்க, விளங்குறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்பொழுது அவன் அறிவான் ஹிக்மத ஈராஜிஹி அல் ஜமல, ஒட்டகத்தை அவன் நுழைக்கும் அந்த விஷயத்தை, ஞானத்தை அறிவான். ஃபீ சம்மில் ஹியாத், ஊசியுடைய முனையிலே ஒட்டகத்தை நுழைப்பது எப்படி என்று அந்த இறைவன் எப்படி நுழைப்பான் என்ற அந்த ஞானத்தை அறிவான். மின் கைரி தௌசீஇல் தையிகி வ தஸ்கீரில் கபீரி, அந்த
ஊசி காதையும் விரிக்காமல், தொலையை பெருசாக்காமலும், ஒட்டகையை சுருக்கி நூறு மாதிரி ஆக்காமலும், இருக்கிற நிலையில ஊசி காதுல ஒட்டகம் போகணும். அத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத். அது எப்படி என்ற ஞானத்தை ஒரு ஷேக் இருந்தாங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் முரீத் வாங்க போனாங்க. ஒருத்தர் ஆலிம், ஒருத்தர் ஆமி, இல்மில்லாதவர். அப்ப ஷேக் ஆலிம் சார்ட்ட ஊசி எடுத்துக்காங்க. 2 பேர் வச்சு ஊசி துணி வச்சு காமிச்சார். இந்த ஊசி காதுல ஒட்டகம் நுழைய மாட்டாரு. நல்ல கேள்வியை கேட்டீங்க. இதை குரானே வந்துச்சுங்கன்னா அத்தா எலிஜல் ஜமல் ஃபி சம்மில் ஹியாத். அது என்னன்னு இது ஊசி காதுல ஒட்டகம் நுழைவிட்டாரு. அப்போ உங்களுக்கு முடியுது என்கிட்ட நீங்க வேற செய்யறது போக மாட்டேன். அடுத்த ஜாகிரதை கேட்டாங்க, என்ன செய்யுது இந்த ஊசி காதுல ஒட்டகம் நுழைய பேசா நுழையும். எப்படி நுழையுண்டா இதெல்லாம் அவ புத்தி சொன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு குழந்தை. அதான் அப்போ அல்லாஹ் அந்த ஊசி காதையும் ஒட்டகத்தை காதை விரிக்காமலும், ஊசி காதையும் விரிக்க கூடாது. ஒட்டகையை நூல் மாதிரி சுருக்காமலும், ஊசி காது வழியா ஒட்டகம் போகணும். அப்ப அந்த ஞானங்கள் இப்ப இந்த மேல்கூறிய இறை ஞானங்களை படிச்சாதான் அது விளங்க வரும். இப்ப இறைஞானம் படிச்சா அது ஈஸியா விளங்கு. ஏன்னா அந்த ஊசி காதுலயும் அப்படி உதவுது இருக்குது. அப்படி உதவுதுல சாரை காய்நாத்து இருக்கு, மலையும் இருக்குது, எல்லாமே அப்படி அதுக்குள் அஷையும் பிஷையும் அடிப்படையில எல்லா முழு காய்நாத்து, மலை, வானம், பூமி எல்லாமே அந்த உஜூதுக்குள்ள கட்டுப்பட்டுதான் இருக்குது. அதனாலதான் சர்கா படிப்பாங்க, सारे कायनात में मैं हूँ, सारे कायनात मुझ में है படிக்கிறாங்க. खुदाई मुझ में, खुदाई मुझ में है, सारी खुदाई में मैं, सारे खुदाई में मैं हूँ. அப்படின்னா எல்லா முழு துனியாவிலையும் நான் இருக்கிறேன். அப்ப சர்க்கார் இமயமலையில இருக்கிறான்னு சொல்லலாம், சூரியன் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், சந்திரன் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நான் கோப்பை எங்க பிடிச்சிருந்தீங்க தண்ணி பாருங்க, அந்த எடுங்க. இந்த கோப்பை சொல்லுதுன்னு வச்சுங்க, நான் தான் கான்காவில் இருக்கிற தட்டையிலும் இருக்கிறேன், நான் தான் அங்கே தால்சா எடுக்கிற வாளிலையும் இருக்கிறேன், நான் தான் வெள்ளக்கூடிய அகப்பையிலும் இருக்கிறேன், நான் தான் அங்கே ஊத்தம் கேத்தலையும் இருக்கிறேன், நான் தான் சமைக்கிற டபராவிலையும் இருக்கிறேன், நான் தான் எது நகரம் நான் தாங்க உஜூது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நான் தான் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன் என்ன அர்த்தம்? நான் வானத்துல இருக்கிற, சூரியன்ல இருக்கிற, சந்திரன்ல இருக்கிறேன்னா இருக்கேன்னா இல்லைங்களா? गुलजार में मैं गुल हूँ, गुल में हूँ मैं बू होकर, तोती का मैं नगमा हूँ, बुलबुल का हूँ अफसाना. அப்ப இந்த ஞானங்களை விலகியவருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கஷ்டமான பிரச்சனையா தெரியாது. அப்ப இந்த குர்ஆன் வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இந்த ஞானங்களை விளங்கினால்தான் அவருக்கு லேசாகும், அது வரைக்கும் அது விளங்க முடியாது. وحكمة إيجاد الأمثال في مكان عن مكان من غير نقل وحمل كما من غير نقل وحمل. இன்னும் وحكمة إيجاد الأمثال في مكان عن مكان, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள்களை, சூரத்துகளை அப்படியே கொண்டு வருவதை அவர் அறிவார். அதை தூக்கி கொண்டு வரக்கூடாது, அதை சுமந்து கொண்டு வரக்கூடாது. ஆனா அங்க இருக்கிறது எப்படி இங்க வந்துடும் என்பதை அவர் அறிவார். ஏன்னா அந்த ஞானம் அந்த தஜ்வீத் அம்சால் என்ற பாடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த தஜ்வீத் அம்சால் என்றால் அம்சால்கள் புதுப்பிக்கிறது. அப்ப எப்படி இங்க வந்துடும் என்பதை அவர் அறிவார். ஏன்னா அந்த ஞானம் அந்த தஜ்வீத் அம்சால் என்ற பாடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த தஜ்வீத் அம்சால் என்றால் அம்சால்கள் புதுப்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு தோற்றத்தை அல்லாஹ் நினைச்சா இதே வினாடி அடுத்த வினாடி அமெரிக்கால கூட காட்டலாம். ஏன்னா அமெரிக்கால அப்படி உஜூதான் இருக்குது. உஜூதுக்கு மத்தியில ஹலா இல்ல, இடைவெளி இல்ல, ஒரே உஜூது என்று ஒரே தர மாதிரி. அப்ப இங்கேயும் உஜூதா, அமெரிக்கால உஜூதா, நடுவில் எங்க இடைவெளி இருக்கு? இடைவெளியே இல்ல. அதே மாதிரி அப்பதாவில் உஜூதா எங்கும் நிறைந்திருக்கிறது. உஜூது வேற பொருளா இருக்குமே தவிர உஜூதா தான், உஜூது வேற பொருள்ல காட்டுமே ஒழிய உஜூதா தான் இருக்கும். அது நடுவில் இடைவெளி கிடையாது அந்த உஜூது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரும், பில்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும். அவங்க நபி முஅஜிஸாவுடையவர்கள், அவங்களே கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் சபையை கேட்டாங்க, யார் உங்களை கொண்டு வருவாங்கன்னு கேட்டாங்க. கால இஃப்ரீது மினல் ஜின்னி ஆனா ஆதிக கப்ல மின் தகும மின் மகாமி. நீங்க இந்த சபையை விட்டு கலையிலிருந்து எந்திரிக்கிறது நான் கொண்டாந்துறேன், இந்த சபையை விட்டு கலைந்து நீங்க எந்திரிக்கிறது முன்னாடி நான் கொண்டாந்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சர்க்கார் சொன்னாங்க இன்னும் துரிதமா வரும், சர்க்கார் சொன்னாங்க இன்னும் துரிதமா வரணும்.
قال 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 الذي عنده علم الكتاب கிதாபுடைய இல்மை வைத்திருந்த ஒருவர் சொன்னார், கிதாபுடைய இல்மை வைத்திருந்த ஒருவர் சொன்னார், நான் கொண்டு வரேன். நீங்க கண் இம்மை சிமிட்டதுக்கு மட்டும் சொல்லிட்டு கொண்டாந்து வச்சிருச்சு, சொல்லி முடிச்சு கொண்டு உடனே கொண்டு அது இந்த மசாலா தான், அது இந்த மசாலா தான், கடுகு அம்சால் தான். அவ பாருங்க, அந்த அவங்க பல்கீஸ் நாட்டுல இருந்த அவங்க நாட்டுல இருந்த அந்த சிம்மாசனத்தை கதவையும் திறக்கல, அந்த பூட்டையும் திறக்கல, அந்த ரூமையும் திறக்கல, அந்த ரூம்குள்ள இருந்து அதெல்லாம் பூட்டுற மாதிரியா இருக்குது. ஆனா அடுத்த வினாடி இவங்க வீட்டுல காட்சி அளிக்குது. எஜமானுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சிம்மாசனத்துக்கிட்ட அந்த சிம்மாசனம் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த வினாடி அப்படியே தஜல்லி, ஒவ்வொரு வினாடியும் தஜல்லி ஆகிட்டே இருக்குதுங்க. அதாவது வந்து அந்த வஸ்து மாட்டிக்கல, அப்படி உஜூதுல வந்து மசாலா என்ன, காலல்லதி இந்தஹு இல்முல் கிதாப், அதான் அசல் மசாலா. நீ அதை உடனே போறீங்க, காலல்லதி இந்தஹு இல்முல் கிதாப். இஃப்ரீத் சொன்னது தக்குவமா மின் மகாமிக்கு, நீங்க இந்த சபை விட்டு எழுந்திருப்பது முன்பாக கொண்டு வச்சு இல்ல, இன்னும் சீக்கிரமா வரணும். காலல்லதி இந்தஹு இல்முல் கிதாப் ஆனா ஆதிக்க, நான் கொண்டு வர்றேன். கபலை ஏற்பட்ட இலைக்க தரப்பு பார்வை திரும்பத்துக்குள்ள கொண்டாந்து வச்சு என்ன அது என்ன மசாலா எடுத்துறாங்க? ஒவ்வொரு செய்யும் ஒவ்வொரு வினாடி இல்லாம ஆயிடுது, பானி ஆயிடுதுங்க. அதே வினாடி பாக்கியாகும். இப்ப அந்த எந்த வினாடி அங்கே பானியாச்சோ அந்த வினாடி அதுக்கு பக்காவை இங்கே கொடுத்துடும். அதனால சொன்னாங்க, ஜுனைதுல் பகதாதி ஹனீஃபா கண்டிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு, பேசுறது சும்மா மேடையில மெம்பர்ல பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு, மெம்பர் உங்கள்கிட்ட இருந்து ஆட்சியன்றது நான் பேசுறேன்னு சிபிலி ரஹமத்துல்லாலே கூட போயிட்டாங்க. அவங்க போய் நின்ற இடம் ரத்தன கம்பளம் கிடைச்சது, அதுல ஒரு சிங்க பூர்வம் போட்டு அதுக்கு மேலதான் நின்றா. அவர் டாஸ் பூசத்துக்கு ஷேக ஜுனைதுல் பகதாதி பேச ஆரம்பிச்சார். ஹலீஃபா அதுக்கு கீழே பார்த்தான், அவங்க பார்த்தா சிங்க உருவம், காலால ஒரு தட்டு தண்ணா ஷேக் இப்படி பேசுறா, பார்த்து சும்மா இருக்கிறியா? சிங்கமாயா இருக்குது உஜூது கொடுக்கறதுங்க. உஜூது எங்கேயுமே இமயமலையில் தேடி வாங்கிட்டு வரணும், எங்கேயுமே இருக்குல்ல. விளங்குதுங்களா? என்ன விளையாண்டுட்டு போயிட்டாங்க. சிங்கத்தை பார்த்தோன்னா அவன் எழுந்துச்சு ஓடுறான், பேஷனாவது பீஸாவது ஓடுறான். சர்க்கார் பார்ப்பாங்க, கண்டது பார்த்தாங்க. இங்க எது சேஷ்ட பண்ணீங்களான்னு கேட்டா, இல்ல எஜமானே, இந்த உருவம் இங்க கடந்துச்சு, அது நான் கிளப்பி விட்டேன் அப்படின்னு அப்பதான் சொல்றேன். அப்ப சர்க்கார் உடனே சிங்கத்துக்கு தட்டி உஜூது சல்ப் செஞ்சுட்டாங்க, மறுபடியும் உருவம் விளங்குச்சிங்களா? அப்புறம் அரசு அங்கே எட்டிட்டு பார்த்தா காணும் ஹலிஃபா, சிங்கத்துக்கான ஒண்ணு காணும், வந்துட்டான் தெரியும். என்ன ரெண்டு பேரும் மந்திர வேலைகள் செஞ்சு மிரட்டுறீங்களான்னு கேட்டான். அவர் ஜுனைத் பகதாதி அரசர், இவர் இந்த சீடர், அரச சபையினுடைய மரியாதைகள் தெரியாது, அதனால எங்க வெளியில இருந்து காட்டுல இருந்து பிடிச்சி சொல்றேன், உங்க ரத்தன கம்பளத்தில் இருக்க அதுக்கு உஜூத கொடுத்து கிளப்பி விட்டாரு. எங்க அது போச்சுன்னு சொன்ன, நான் முதுகுல தட்டி அதை மறுபடியும் உஜூத வாங்கிட்டேன். அப்பதான் கண்டிப்பா ஓடி வந்து காலில் ஒன்று தரிசிருந்தாரு. எப்பாப்பா உஜூத கொடுக்கும் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கு, உங்கள்கிட்ட ஏற்றுக்கிறது பாகத்துக்கிறது தமிழ் என்ன வேடிக்கை காமிச்சு. நாம தான் பல்ல அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வரோம். என்கிட்ட ஒரு ஆளு தன்னை ரொம்ப பெருசா பேசிருக்கான், வேலை சில மணல் ரெண்டு கைப்பிடி இருக்குது, இது சீனியாகவோ அரிசியாகவோ ஆக்கிடும், உங்க வித்தையெல்லாம் அவர் பேசிட்டார். உஜூது தான் மாறுது, உஜூது எப்பொருளாவும் மாறு, உஜூது மாறவே மாறும். நான் தகையவன் நான் தபத்தம், இது ரெண்டு கைப்பிடி மணால சீனி ஆக்கி இல்ல அரிசி ஆக்கி, அப்ப நீ எவ்வளவு சொன்னாலும் ஒண்ணு நம்பலாம். وحكمة إيجاد الأمثال في مكان عن مكان من غير نقل وحمل, அதை சுமந்து கொண்டும் வராமல் அதை எடுத்துக்கொண்டும் வராமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே அந்த தோற்றங்களை உருவாக்குவது எப்படி என்ற அந்த ஞானங்களை கமா அலிமஹா ஆசிஸ் பின் பர்கியா சாஹிபு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதை எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழரான ஆசிஸ் பின் பர்கியா அவர்கள் இந்த கலையை இந்த பாடத்தை அறிந்திருந்ததை போன்று
கமா அக்பரு ஹிகாயத்தன் அன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் லம்மா கால லிமலைஹி ஐயுக்கும் யதீனி பி அர்ஷி பில்கீஸ், பில்கீஸுடைய அரிசை என்னிடத்திலே யார் கொண்டு வருவது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அபல யதூனி முஸ்லிமி, அவரெல்லாம் முஸ்லிமான நிலையில் என்னிடத்திலே வந்து சேருவதற்கு முன்னால் அந்த பில்கீஸுடைய அந்த அரிசை, அந்த சிம்மாசனத்தை என்னிடத்திலே யார் கொண்டு வருவது என்று நபி அவர் கேட்ட பொழுது காலல்லது இந்தவோ இல்மும் எனும் கிதாபி அனா ஆத்தீக பிஹி கபுலா எர்தத்த இலைக்கு தரப்புக, கிதாபிலிருந்து ஒரு இல்மு கொடுக்கப்பட்ட அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கண் பார்வையை மூடி சிமெண்டி துறப்பதற்கு முன்னால் மீண்டும் அதை நான் உங்களுக்கு அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லிக் கொண்டு வச்சுட்டாங்க. பலம்மா ராஹு முஸ்தகர்ரன் அவன்